கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சங்கீதம் 109 அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெக்கப்பட்டு போவார்களாக, உமது அடியானோ மகிழ கடவான் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும் என்று தாவீது தன்னுடைய வாழ்நாளிலே சொல்லுகிறார். தாவீதை சீமேயி என்கிறவன் சபிக்கிறான். எப்படி சபிக்கிறான் தெரியுமா? நீ தொலைஞ்சு போ, நீ தொலைஞ்சு போன்னு சபிக்கிறான். கல்லை எடுத்து மாங்காவை அடிக்கிற மாதிரி அவனை அடிக்கிறான். மண்ணை வாரி நீ நாசமா போயிடுவேன்னு சபிக்கிறான். ஆனால் தாவீது இந்த சாபத்தை எல்லாம் பார்த்துட்டு, ஒருவேளை தேவன் இந்த நிந்தையை பார்த்தாவது எனக்கு நன்மையானதை சரி கட்டுவார்னு சொன்னாராம். ஆமேன். இன்னைக்கு நிறைய பேர் சபிக்கிறாங்களா? உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்றாங்களா? உனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்றாங்களா? நீ நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? கவலைப்படாத, அவர்கள் உன்னை சபித்தாலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆமைன்னு சொல்லுங்களேன். அன்னைக்கு அன்னாளை பெனினாள் பயங்கரமா தூஷிக்கிறாள். ஆனால் தூஷித்தவர்களை சாட்சியாய் மாற்றினார். சபித்தவனை ஆசீர்வாதமாய் தேவன் மாற பண்ணினார். இன்னைக்கு நீ நாசமா போவ, மண்ணா போவ. பத்தினி சாபம் சும்மா விடாது. என் கண்ணீரின் சாபம் உன்னை சும்மா விடாதுன்னு எல்லாம் சொல்றாங்களா? காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணத்தோட விட்ட சாபம் தங்குமா பிரதர்? காரணத்தோட விட்ட சாபம் தங்கினதுனால தான் இயேசு உனக்காக சாபமானாரு. அப்ப காரணத்தோட போட்டதும் பலிக்காது, காரணம் இல்லாமல் போட்டதும் பலிக்காது. ஏன்னா அவரே உனக்காக சாபமானார். ஷபரபாலாபா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன சபிச்சிருக்கிறாங்க கண்ணு முன்னாடியே. அந்த சாபத்தை எல்லாம் தேவன் ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இன்னைக்கு பிரதர் என்ன நிறைய பேர் சபிச்சிட்டாங்க, நிறைய பேர் தூஷிச்சிட்டாங்க, நிறைய பேர் இழிவாய் பேசிட்டாங்க, நிறைய தகாத வார்த்தைகளால, கெட்ட வார்த்தைகளால நீ ஏன் உயிரோட இருக்கிற, எதுக்கு பூமியில பாரமா இருக்கிறலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களா? இன்னைக்கு சொல்ல வருகிறேன் தேவ பிள்ளைகளே, என்னை அவர்கள் சபித்ததினால் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. ஏனென்றால் அவர்கள் தேவனும் அல்ல, அவர்கள் வாயில இருக்கிறதெல்லாம் தேவ சொற்களும் அல்ல. அதனால சொல்ல வரேன், அந்த சாபம் ஒன்றும் உன்னை பலிக்காது. ஆண்டவருடைய வாக்கு தத்தமும் ஆண்டவருடைய வழி நடத்துதலும் ஆண்டவருடைய வார்த்தையும் தான் பலிக்கும். சிலரை பார்க்கிறேன், நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு பார்க்குறேன் உன் பிள்ளைக்குன்னு சொன்னாளா? எப்படி இந்த காலேஜில் நீ சீட்டு வாங்கிடுவேன்னு சொன்னாங்களா? எப்படி இந்த விளையாட்டு துறையில் என் பிள்ளை வந்துடுவா? எப்படி கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும்னு எல்லாம் இன்னைக்கு சொல்ல வர, இதையெல்லாம் சாபமாக இருந்தாலும் இதுக்கு மேலே ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். கவலைப்படாத. அவர்கள் சபித்தாலும் நீர் என்னை ஆசீர்வதியும். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் சபிக்கப்பட்டவர்களாய், ஒருவேளை சபிக்கப்பட்ட நிலைமையில இருந்து இதை பார்த்து கொண்டிருந்தால், தகப்பனே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன். உங்க வல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.